இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சார், உங்களோட இன்னொரு முகத்தை நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இவ்ளோ நாளா மித்ரா உங்களுக்கு தெரியாம தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்படி பேசுறது உண்மையிலேயே எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு சார். இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல பாரதி. மித்ரா என்னோட தங்கச்சி. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். சார், பிடிச்சத செய்வேன்னு சொல்லிட்டு தப்பு பண்றீங்களே சார். உங்க தங்கச்சி தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் ஒரு தட்டி கேக்குற அண்ணனா இல்லாம தட்டி கொடுத்து தப்பு பண்ண வைக்கிற அண்ணன் நீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. பாரதி, இந்த உலகத்துல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நியாயம் தர்மம் எல்லாம் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கணும். அதை மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்தா நீதான் முட்டாள். அப்படின்னா நான் முட்டாளா இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எங்க ஊர்ல நம்ம நல்லா வாழ்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறவங்கள சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி பேசுறதும் அப்படிதான் இருக்கு. பாரதி, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணி கேட்கற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு பாத்தியா. ஆக்சுவலி உனக்கு அதுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. முதலும் கடைசியமா சொல்றேன் பாரதி, மித்ராவோட வாழ்க்கையில குறுக்க நிக்காத. அது உனக்கு நல்லதில்லை. நான் எதுவுமே பண்ண போறதில்ல சார். ஆனா நியாயம் என் பக்கம் இருக்கு. அதனால்தான் ஆதியை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த விதி இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல சார். எங்க 2 பேரையும் அந்த விதி சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. பாரதி, நீ பேசுறத கேட்க ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட பாத்தியா. நீ நம்பிக்கிட்டு இருக்கியே அந்த விதி, அது உங்களை பிரிக்காம இருக்கணுமே. எதுக்கு பிரிச்சு மறுபடியும் சேர்த்து பிரிச்சு சேர்த்து? நல்லாவா இருக்கு? கூட்டி கழிச்சு பாரு பாரதி, கணக்கு தப்பாதான் வரும். என்ன பாரதி, டிராமா பண்றியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னோட வாழ்க்கையில ஆதியோட சாப்டர் க்ளோஸ். புரியல? முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த விதி மறுபடியும் உங்களை சேர்த்து வச்சா கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன் பாரதி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உனக்கு? புரியணும். புரியலன்னா நான் புரிய வைப்பேன். வா மித்ரா, இவ கூடலாம் என்ன பேச்சு?